சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். அது வந்து சார் என் ஃப்ரெண்ட் ரூமில் ஏதோ தப்பாக நடக்குது, நீங்கள் உடனே வந்து பாருங்கள். இந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்ட் ரூமில் என்ன வேலை? அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை சார், உடனே வந்து பாருங்கள். இவன் தான் சார், இவன் ரூமில் தான் சார் இப்படி நடந்துச்சு. சார் என் ரூமில் ஏதோ தப்பாக இருக்குது, வந்து பாருங்கள் சார். டேய் இருங்கடா, கொஞ்சம் புரியுற மாதிரி என்னன்னு சொல்லுங்கள். சார் அதெல்லாம் சொன்னால் புரியாது சார், உடனே வந்து பாருங்கள் சார். சரி கிளம்புங்க சார். சார் வந்து காலைல பேசிக்கலாம். இப்போ பூரா ரூமுக்கு போகிறது அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுடா, வா பார்த்துக்கலாம். ஓ ரூமில் அப்படி நினச்சி என் ரூமில் தான் இப்படி நடந்துச்சு. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இப்போ என்னடா பண்ணுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய் எங்கடா போகிற? இனிமே எந்த பிரச்சனை வராது, எல்லாம் கருத்தர் பார்த்து பாரு. டேய் வாடா, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. வரேன். இருடா அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். அசைன்மெண்ட் தான் ஏன்ட்ட இருக்கே. டேய் வாடா போலாம், டைம் ஆகுது. இருடா போகலாம். டேய் என்னடா விளாண்டுட்டு இருக்கா, வா கிளாஸுக்கு போலாம். சரி வா போகலாம். என்னடா பண்ண? அப்புறம் சொல்கிறேன். இப்பயாச்சும் சொல்றா அது எப்படிதான் பண்ணன்னு. யாரோ ஒருத்தவன் திருவிழா டைம் அந்த ஊருக்குள்ள வரான். அங்க இருந்த மக்கள் எல்லாம் விபூதியால அந்த மரத்தை வழிபடுறாங்க. அப்போ இவனும் அந்த மரத்தை வழிபடும் போது மாயமா மறைஞ்சு திரும்பியும் அதே இடத்துக்கு வந்துட்டான். அங்க இருந்த மக்கள் எல்லாம் இவனை அதிசயமா பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரே எரிக்கல்லால அழிஞ்சுது. அப்போ திரும்பியும் அவன் வந்து அந்த மரத்து மூலயமா அந்த மக்களை காப்பாற்றணும். ஆமா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கா கனவுல வந்துச்சு. சரி வா, டேபிளுக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். இங்க இருந்த டேபிள் எங்கடா? ஆமா, உன்னால மட்டும் எப்படி அந்த பவரை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிச்சு?